எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கம்பு தோசை. வாங்க இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கம்பு தோசை பண்ணுறதுக்கு நான் 250 ml கப்பில் 1 கப் கம்பு எடுத்திருக்கேன். தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நாலு மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். இன்னொரு பவுலில் 1/2 கப் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1/4 கப் பச்சை அரிசி போடுங்க. அடுத்து 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன். நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு 4-5 மணி நேரம் ஊற வைங்க. கம்பு 4 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி மாவை ரெடி பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு அரிசி எல்லாம் கூட நல்லா ஊறிடுச்சு. அடுத்து ஊற வச்ச கம்பை தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் போடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கம்பு மட்டும் தனியாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. கரண்டி வச்சு இந்த மாதிரி சைட்ஸில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் எடுத்து விடுங்க. மாவு நல்லா அரைஞ்சிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக இருக்குன்னு. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். மாவு போலுக்கு மாற்றிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் நம்ம ஊற வச்ச உளுந்து அரிசியெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். மாவை செக் பண்ணிவிட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்குது. ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைங்க. மாவு இப்போ நல்லா அரைஞ்சிடுச்சு. நான் இதில் ரொம்ப தண்ணி சேர்க்கல, கொஞ்சம் கெட்டியாக தான் அரைச்சிருக்கேன். கம்பு மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு சின்ன டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்ககிட்ட சின்ன சைஸ் டேபிள் டாப் கிரைண்டர் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் இந்த மாவை அரைச்சிக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 8 மணி நேரம் இதை புளிக்க விடுங்க. பாருங்க எவ்வளோ நல்ல மாவு புளிச்சிருக்குன்னு. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். அப்புறம் தோசை கரெக்டாக வராது. டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். கம்பு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். தவாவை சூடு பண்ணிவிட்டு தவா நல்லா சூடானதும் ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றுங்க. நல்லா ஈவனாக தேங்க. எல்லா பக்கமும். அப்புறம் சென்டர்லேயும் நெய் ஊற்றுறேன். உங்களுக்கு நெய் வேண்டாம்னா நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறினதும் எடுத்துட்டு அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான நல்ல கிறிஸ்பியான கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஹோம் குக்கிங் சேனலில் இருக்கிற மற்ற தோசை அப்புறம் சட்னி ரெசிபீஸோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதை கூட நான் இன்றைக்கி சாம்பார் சட்னி வச்சு சர்வ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபீஸ் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
ஸோ இது டெஃபினட்டாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.